ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் கிளாத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டோர் மேட் ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ வாங்க, இன்றைக்கி நான் வந்து இந்த டோர் மேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கேதரிங் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறது இப்போதைக்கு இல்லை, லெகின்ஸ் வந்ததுக்கப்புறம். ஸோ இது வேஸ்ட்டாக தான் இருந்தது. இந்த பேண்ட்டில் நான் வந்து மேட் நறுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பரோட ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் கால்வாசி கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி மேட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா இதை விட சின்னதாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை வந்து ரெண்டு கேதரிங் பேண்ட்டையும் நான் பிரித்து சரி சமமாக வச்சுருக்கேன். ஸோ அது கூட நான் 2 கிளாத் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கட் பண்ண அந்த பேப்பர் அளவுக்கு இப்போ வந்து 2 கிளாத் இருக்குது பாருங்கள். இது வந்து நான் கேதரிங் பேண்ட்டில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எதில் வேணாலும் எடுத்துக்கலாம், சுடிதார், நைட்டி. ஸோ எது உங்ககிட்ட இருக்குதோ அந்த கிளாத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. காட்டனாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் கிளாத், நமக்கு வேணாம் அப்படிங்கிற கிளாத்தை வந்து சாஃப்டான கிளாத்தாக பார்த்துக்கிட்டு, அந்த மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் மெல்லியூஸான கிளாத்தாக பார்த்துக்கிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஈவனாக இந்த மாதிரி அடுக்கிடுங்க. ஸோ ரொம்ப வேணாம், லைட்டாக நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சொல்லிவிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அடுக்கிக்கோங்க. ஒரு 3-4 லேயர் வரா மாதிரி இந்த மாதிரி. ஸோ அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை தூக்கி மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த இடத்தையும் விடாமல் நம்ம ஓரம் மட்டும் தைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு நடுப்புற எல்லாம் இந்த மாதிரி ஒரு 4 லேயர் வரா மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த துணி கலையக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் அங்கங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிக்கிறதுக்கு அந்த லேயர் வந்து தைக்கும்போது கலையாமல் இருக்கும். இப்போ துணி வந்து நகராமல் இருக்க மாதிரி நம்ம எல்லா பக்கமும் பின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணிடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4 பக்கமும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 4 பக்கம் ஓரத்தையும் நம்ம தைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ முடிச்சுட்டேன், 4 ஓரத்தையும் முடிச்சாச்சு. ஸோ இப்படி இருக்குது. நம்ம பின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். பின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ளோரில் கிடக்கும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கணும். ஸோ வந்து நம்ம காலிலேருந்து வரக்கூடிய அந்த மண் எல்லாமே அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் நம்ம இதுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஸோ நல்ல க்ரிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்படி கட்டங்கட்டமாக பண்ணிக்கணும்னு இல்லை. ஸோ நீங்கள் வந்து பாக்ஸாக கூட பண்ணிக்கலாம், இல்லை கோடு மாதிரி நீட்டாக போட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான். நான் இந்த மாதிரி இன்றைக்கி பண்ணுறேன். இப்போ நம்ம இப்படி போட்டுக்கிட்டதுனால இந்த இடம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட போகிறோம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து செப்ரேட்டாக வந்து கட்டங்கட்டமாக பிரிவாக தெரியும். ஸோ இதனால் வந்து ஃப்ளோரில் கிடக்கும் போது நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான். இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஊசி நூலால் தைக்க தெரியாது, மிஷின் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஊசி நூலால் பண்ணிடலாம். ஸோ ஈஸி தான். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிஷினில் தைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தைக்கும் போதே ஒவ்வொரு பின்னாக கழட்டிக்கிட்டே தைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஓரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம இது வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், எந்த சிரமமும் இல்லாமல் தான் தைக்கிது. ஏன்னா நம்ம வந்து ஒரு உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க கிளாத் வந்து மெல்லிசான கிளாத்து தான் கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்டே இருக்கிற வேஸ்ட்டு ஷால், அப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டான கிளாத் எல்லாமே நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி அழகாக தைக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் தைக்கும்போது ஒரு பின்னாக கழட்டிக்கோங்க. இப்போ நான் இந்த பக்கமும் தைச்சிடுறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம இந்த 3 கட்டத்தையும் தைச்சிக்கணும். அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல திக்காக இருக்குது துணி அப்படின்னு தெரியுதோ, ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் விலக்கி கொடுத்துக்கோங்க. துணியை விலக்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியே மிஷினில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு கட்டம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த 2 கட்டத்தையுமே நம்ம தைச்சி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே
வந்து முடிக்க போகிறேன் இந்த 3வது கட்டத்தையும். ஸோ முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற அந்த கிளாத்தில் இவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு டோர்மேட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் இந்த பக்கம் எப்படி இருக்குது, இந்த பக்கம் எப்படி இருக்குது. நம்மளுக்கு வந்து நல்ல திக்காகவும் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே வேஸ்ட்டு கிளாத்து தான். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு ஓரம் தைக்கணும். அதுவும் வந்து ஒரு ஆப்போசிட் கலரில் தைச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லோ கலர் டிஷர்ட் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ பசங்களோட கிட்ஸோட டிஷர்ட்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க, ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாத்துமே இந்த மாதிரி DIY ஒர்க்குக்கு. ஸோ இந்த மாதிரி டிஷர்ட் கிளாத் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு அகலத்தில் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நிறையா பீஸ் கட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அந்த டிஷர்ட்டில் கட் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஓரமாக வச்சு தச்சிடலாம். ஸோ எல்லா பீஸையுமே நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி தச்சு அதை திருப்பி இப்படி தைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கார்னர் கிடைச்சிரும், ஓரம் கிடைச்சிரும். இப்போ நான் தைக்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி வச்சு தைக்க ஆரம்பிங்க. எந்த பக்கம் நமக்கு மேல்புறம் வேணுமோ ஸோ மேட்டு அந்த பக்கத்தில் இருந்து தைக்க ஆரம்பிங்க. இப்படி வச்சு தைச்சிட்டு நம்ம கார்னர்லாம் ஒன்றுமே மடக்க தேவையில்லை. ஸோ அப்படியே நம்ம வச்சு தைச்சிக்கிட்டே வந்தால் போதும். இது பனியன் கிளாத்து, அதாவது டிஷர்ட் அப்படிங்கிறதுனால நல்லாவே வளைஞ்சு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நான் 4 பக்கமும் தைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃபினிஷிங் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன் பேலன்ஸ் இருக்கிறது. ஸோ இவ்வளோ போதும். நம்ம இப்போ இதை எப்படி திருப்பி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து அந்த பக்கம் தைச்சோம் இல்லையா, ஸோ இந்த பக்கம் நம்ம இப்படி வச்சு தைக்க போகிறோம். அவ்வளோதான். இது அப்படியே ஒரு மடக்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 2 பக்கமே ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம 2 பக்கமும் மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இப்படி வச்சு நம்ம வந்து மடக்கி இப்படி தைச்சிடலாம். ஸோ இது பனியன் கிளாத் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம மடக்காமல் தைச்சாலுமே எந்த பிசுறு எந்த நூலுமே வரப்போவதில்லை. ஆனால் நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சோன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். 2 பக்கமும் நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு தைச்சிருங்க. இதே மாதிரி 4 பக்கமும் தைச்சி நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். 2 பக்கமும் நமக்கு வந்து நீட்டான லுக்கில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து முடிக்க போகிறேன். ஸோ முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வெறும் வேஸ்ட்டு துணியில் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டோர் மேட் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இன்னும் எப்படி விதவிதமாக தைக்கணுங்கிறது உங்களோட ஐடியா தான். ஸோ பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் துணி தான். நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் துவைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோர் மேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.